தமிழ் மக்களுக்கு வணக்கம். எங்கே சூரஜ்? யார் அந்த சார்? மாதிரி அடுத்த குரலாக நம்ம கேட்டது எங்கே சூரஜ்? அல்லது சூரஜ் எங்கே? அப்படின்ட்டு. யார் இந்த சூரஜ்? சூரஜ் என்கிற நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொடூரமாக தாக்கப்பட்டார் அப்படின்ற வீடியோ வைரலாக சென்றது. அது வைரலாக சென்ற நிலையில அந்த வீடியோக்களை பதிவு செய்தவர்களுக்கு எதிராக எல்லாம் ட்விட்டர் நிறுவனத்துக்கு இவங்களே யாரு காவல்துறையே கடிதங்கள்லாம் எழுதக்கூடிய நிலைக்கு மிரட்டல்கள் இருந்தன அப்படின்ற சூழல்ல தான் மாரிதாஸ் அவர்கள் அவர் ஒரு இதை எழுதியிருக்கார். ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். பதிவும் போட்டிருக்காரு, பதிவு எழுதியிருக்காரு, வீடியோவும் வெளியிடுறார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சூரத் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த அரசாங்கம் எதற்காக மறைக்கிறது? எப்படி ஒரு அவ்வளவு படுகாயம்பட்ட அதாவது 60 வெட்டுங்க. ஒரே வீடியோல நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோல நீங்க எண்ணலாம். அந்த வீடியோவ பார்ப்பதற்கான அந்த தன்மை உங்களுக்கு இருந்ததுன்னா, அது முடியவே முடியாது பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த தன்மை இருந்தது என்றால், அந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா 60 வெட்டு. அதில பெரும்பாலும் தலையில விழுந்திருக்கு வெட்டு. அப்படின்னும் பொழுது, அந்த அவ்வளவு வெட்டுகளை பெற்ற நபர் எப்படி 24 மணி நேரத்தில தன்னைத்தானே ஒரு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வெளியே போக முடியும் அப்படின்ற அதிமுக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை மாரிதாசும் கேட்டிருக்கிறார். கேட்டதற்கு அவருக்கு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல் அவரே பதிவு பண்றார். இதற்கு போலீஸ் என்ன கூப்பிடுறாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமா போலீஸிடம் நம்ம எதிர்பார்ப்பது, எங்க தான் சூரஜ் போனான்? எப்படி அனுப்பி வச்சீங்க? யார கூட்டிட்டு போனாங்க? யார்ட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க? போன்ற அடிப்படையிலான முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்டதற்கே மாரிதாஸ்க்கு மிரட்டல். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாட்களா பார்த்தீங்கன்னா, நம்ம சவுக்கு சங்கர் அவர் அவருடைய வீடியோக்கள்ல பேசி வராரு. தொடர்ந்து இந்த முறை தான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முதல் முறையாக 2021க்கு பின் ஏன்னா 2021 வரைக்கும் இதே சவுக்கு சங்கர் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டவர். அதை அவரே பதிவு பண்ணியிருக்கார். இப்படியெல்லாம் பதிவு செய்தவர், அவருக்காக பிரச்சாரம் செய்தவர், அவர் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி என்றெல்லாம் என்றெல்லாம் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னவர். இன்னைக்கு புரிந்து கொள்கிறார். இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தாங்க. என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவது ஸ்டாலின் உடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான்ட்டு. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சும்மா அதிகாரிகள் மேல தப்பு இருக்கு. ஸ்டாலின் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படின்னு சொல்றதுனால, ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். உண்மையா மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அவங்களுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு வர முடியுமா காவல்துறை? ஒட்டுமொத்த மீடியாவும் அதை பார்க்கும் என்று தெரியும். டிஐபிஆர்லேருந்து ஃபோன் பண்ணி எந்த மீடியாவும் இதை கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது சங்கர் வீட்டிற்கு முன்னே காவல்துறையினர் சென்ற உடனேயே அதை யாரும் கவர் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அது பரவுது. அப்போ அது வைரலாக இவ்வளவு தூரம் பரவக்கூடிய ஒரு விஷயத்தை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லாமல் இருப்பார்களா? அல்லது முதலமைச்சருக்கு தெரியாமல் இந்த நடவடிக்கை முன்னெடுத்திருக்க முடியுமா? அப்போ இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதிகாரிகளை டார்கெட் பண்றீங்க. அவங்கெல்லாம் வெறும் கருவிகள். அவங்க யாரு? வெறும் கருவிகள். இந்த ஆட்சி இருந்தா இந்த ஆட்சிக்கு அதிகாரிகளா இருக்க போறாங்க. அடுத்த ஆட்சி வந்தா அடுத்த ஆட்சிக்கு அவங்க அதிகாரிகளா இருக்க போறாங்க. ஆனால் இங்கே ஆட்சியாளர்கள் பொறுப்பு அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆட்சியாளர்களை கேள்வி கேளுங்க. ஒரு தத்தி, ஒரு கடைஞ்செடுத்த தத்தி, அந்த தத்திக்கு ஒரு துணை தத்தி என்று இந்த 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்கள கேள்வி கேளுங்க அப்படின்றத நம்ம முன்வைக்கிறோம் பாருங்க. இது எதற்காக முன்வைக்கிறோம் என்றால், இவர்களுடைய இந்த நிர்வாக திறமையின்மை அப்படின்றதை கடந்து சீர்கேடு. திறமை இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்றது வேற விஷயம். சீர்கேடுன்றது அதுக்கு அடுத்த கட்டம். அந்த கட்டத்த நோக்கி இது போயிடுச்சு. அப்படின்னும் பொழுது, இந்த கேள்விகளை அதாவது சூரஜ் குறித்த கேள்விகளை யாரும் கேட்கக்கூடாது. இன்னி வரைக்கும் விடை தெரியலங்க. இன்னி வரைக்கும் பதில் கிடையாது. என்ன ஆனான் அவன்? எங்க போனான்? அது எப்படி ஒரு நபர் அப்படி மாயமா மறைய முடியும்? யாருடைய பார்வைக்கும் இல்லாம மறைய முடியும்? இவ்வளவு கேள்விகள் வந்ததுக்கப்புறம், நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, வேற எதை பற்றி பேசினாலும் ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கொண்டு வந்து
இது உண்மை அல்ல, அரசாங்கம் இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லக்கூடிய விளக்கமளிக்கக்கூடிய இவர்கள் இதுவரையில் இந்த உயிர் குறித்து ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல. அப்ப என்னதான் நடந்தது? எங்கே தான் இருக்கிறார் சூரஜ்? இந்த கேள்வியை அனைத்து எதிர்க்கட்சிகளும் எழுப்ப வேண்டும். இதை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். எப்படி நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரை அப்படியே காலி பண்ணுவீங்க? அதை பற்றி பேச்சே வராமல் பார்த்துக்கிறீங்க. எந்த மீடியாவும் அதை பற்றி பேசாமல் பார்த்துக்கிறீங்க. ஆனால் அதுவே எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியில ஒரு குழந்தை, அது அவங்க பெற்றோருடைய கவனத்துக்கு குறைவினால ஒரு போர்வெல்ல போய் மாட்டிக்கிச்சுன்னா கூட 4 நாள் ஒப்பாரி வைக்கிறீங்களே, அது மட்டும் எப்படி சாத்தியமாகுது? அப்ப நீங்கள் நினைத்தால் ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குவீர்கள். நீங்கள் நினைத்தால் ஒரு விஷயத்தை ஒன்றுமில்லாமல் செய்வீர்கள். இப்படி எடுத்துக்கலாமா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? யார் வீட்டுக்கு வேணாலும் புகுந்து யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்கிற நிலை இருப்பது என்பது சரியா? இதில் கமெண்ட் செக்ஷனில் வேறு பெருமையாக நிறைய பேர் வந்து போடுறாங்க. அடுத்தது நீ தான் கைது. இது பெருமைக்குரிய விஷயமா? சரி, என்னை கைது பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். இதில் பெருமைக்குரிய விஷயமா? அதில் என்ன அவர்கள் சாதனை சாதிக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. இதனால் மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கப் போகிறதா? ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே மாரிதாஸ், கிஷோர் சுவாமி, சங்கர் இவர்கள் எல்லோருமே தாக்கப்படுவார்கள். இவர்கள் எல்லோருக்கும் எதிராக வந்து இவர்கள் ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க மாரிதாஸ் வந்து எனக்கு ஆதரவாகவோ, சங்கருக்கு ஆதரவாகவோ, இல்லை நான் சங்கருக்கு ஆதரவாகவோ, நான் மாரிதாஸுக்கு ஆதரவாகவோ அவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் ஆதரித்து பேசியிருக்கிறோமானா கிடையாது. சரின்னா சரின்னு சொல்கிறோம், தவறுனா தவறுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அனாயாசமாக கேள்வி கேட்பவர்கள் எல்லோர் மீதும் வழக்குகள் போடுவோம், கேள்வி கேட்பவர்கள் எல்லோரையும் ஒடுக்கி வைப்போம் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அதை எங்களோட நிறுத்திக்கிறாங்கன்னா நிறுத்திக்கல. இப்போ அடுத்தது பாயறாங்க. யார் மேலே தெரியுமா? இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மேலேயே பாயறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க போராட்டம் எங்கே? அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால். அவங்களே ஒரு காமெடி பீஸுங்க. அது என்ன போராட்டம் தெரியுமா? வெனிசுவேலாவுக்கு ஆதரவாக போராட்டமா? வெனிசுவேலாவில் அமெரிக்கா அத்துமீறல், அதுக்காக போராட்டமா? இங்கே இருக்கிற வேங்கை வயலில் குரல் கொடுப்பதற்கு துப்பு இல்லை, வக்கில்ல. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பதற்கு துப்பு இல்லை, வக்கில்ல. வெனிசுவேலா வரைக்கும் இவங்க போயிட்டாங்க. சரி, அவங்க தான் போனாங்க, ஏதோ போராட்டம் பண்ணிட்டு போகலான்னு விடலாம்ல. இல்லை, அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து காங்கிரஸ் கட்சியினர், அவங்க பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே அவங்க மனதளவில் நாஞ்சில் சம்பத் சொன்னார் பாருங்கள், அவர்கள் எங்களைத்தான் காதலிக்கிறார்கள். யார்? தாவேக்காவை காதலிக்கிறார்களாம் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் திருமணம் செய்திருப்பதோ திமுகவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருமணம் கடந்த உறவு, அது திமுக காரன் தானே செய்வான். உனக்கு எப்படி அந்த எண்ணம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா, இது திருமணமும் கிடையாது, காதலும் கிடையாது, கட்டாய இணைப்பு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த 32 எம்பிக்களுடைய ஆதரவு அப்படின்ற ஒற்றை விஷயத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடன். நான் சொல்கிறது, இந்த 32 எம்பிக்கள் என்பதனை நீங்கள் காரணமாக வைத்து வட மாநிலங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட 200 எம்பிக்களை இழக்கிறீர்கள். ஏனென்றால் திமுக பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அங்கே பேசும் பொருளாக பரப்பப்படுகின்றன. பாஜக அது ரொம்ப அனாயாசமாக கொண்டு போகிறார்கள். அப்போது இங்கே காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவிப்பு திமுகவுடன் இருப்பதா, அல்லது நம்ம தாவேக்காவுடன் செல்வதா, விஜயுடன் செல்வதான்ட்டு. விஜயுடன் போனால் கௌரவமாக நடத்தப்படுவோம். விஜய்க்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். அப்போது அதை வந்து சாதகமாக முடியும் அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இந்த பக்கம் திமுகவுடன் இருந்தால் நமக்கு அந்த 21 எம்பிக்கள் இருக்காங்க திமுக பக்கம், 22 எம்பிக்களும் என்னமோ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் பெரிய செயல்பட்டு கிழிச்சிட போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படி கத்திட்டு வெளில ஓடி வர போகிறீங்க, கேண்டீனுக்கு போக போகிறீங்க. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாதுன்னு வைங்க. இருந்தாலும் காங்கிரஸ் இந்த தள்ளாட்டத்தில் இருக்கிறது. காங்கிரஸிலே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நாம் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தெளிவாக இந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது வந்து திமுக எங்களை ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் என்ன எப்போவுமே இவங்களுக்கு அடிமை சாசனம் கொடுத்தா மாதிரி இருக்கணுமா? எதுக்கு விஜய்கிட்ட போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்கும் என்பதனை அடிமட்ட காங்கிரஸ்காரர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
ஆனால் இது எதுவுமே மீடியாவில் விவாதமாக வராமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் மாணிக்கம் தாகூர் என்ன செய்கிறார் என்றால், இதை விவாத பொருளாக்குகிறார். ட்விட்டர் அப்படின்றத வச்சு அவர் அதை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து பேசுகிறார். நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் என்று சொல்கிறார். இதை வந்து மீடியா கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் திமுககாரன் கண்டுக்கிறான்ல, அவன் ஆரம்பிச்சிட்டான் இப்போ. இவங்க எல்லார் மேலேயும் பாயறது. எப்படி மாரிதாஸ் மேலே பாய்கிறார்களோ, எப்படி சங்கர் மேலே பாய்கிறார்களோ, எப்படி எம் மேலே பாய்கிறார்களோ, அந்த மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க மேலேயும் பாய்கிறானுங்க. யாரையும் விட்டு வைக்கிறதில்ல. ரோட்டில் ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுனாக்க போகிறவன் வரவன்லாம் கடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி வெறி பிடித்த நாய்கள் போல இவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆட்சியுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைகின்ற நிலை. இப்போ இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் தனது காய்களை நகர்த்துகிறது. சாதுரியமாக இவர்களை நோண்டி நோண்டி நாங்கள் விஜய்கிட்ட போட்டோமா, இல்லை இங்கேயும் இருக்கலாமா அப்படின்ட்டு கிரீஷ் சோடன்கரை வந்து மேற்கோள் காண்பிக்கிறார். யார்? நம்ம செல்வ பெருந்தகை. என்னன்னு சொல்கிறாரு? அவரே சொல்லிட்டாரு, திமுகவுடன் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு. திமுகவுடன் உங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் பங்கு கேட்கிறது காங்கிரஸ். இதை இல்லை என்று கிரீஷ் சோடன்கர் இதுவரையும் மறுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. இதை இல்லை என்று இதுவரையில் செல்வ பெருந்தகையால் மறுக்க முடியுமா என்றால் இல்லை. அப்போ தெளிவாக இந்த கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது. அது ஏன் அந்த குழப்பம் நிலவுகிறது என்றால், காங்கிரஸ் மத்தியிலேயே ஒரு பிளவு இருக்குது. நாங்கள் ஒரு பக்கம் விஜய் போகணும்னு ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் திமுகவுடைய நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜால்ரா கும்பல். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் தான் காங்கிரஸ் சிக்கி தவிக்கிறது. ஆனால் அவர்களையும் விட்டு வைப்பதாக இல்லை. இதே நிலை தான் விசிகாவுக்கும். யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக பேச கிளம்புகிறார்களோ, அல்லது யாரெல்லாம் நியாயமான விமர்சனங்களை வைக்கிறார்களோ, அவர்களை கூட இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். அவர்களையும் பாய்ந்து அவர்கள் மீதும் பாய்ந்து புராண்டுவார்கள். ஏனென்றால் பதவி வெறி. நாய்களுக்கு தெருநாய்களுக்கு பிடித்த வெறியை போல இவர்களுக்கு பதவி வெறி பிடித்து விட்டது. வருபவர் போவர்கள் எல்லாம் வந்து குதிரை கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதெல்லாம் 2 மாதத்துக்கு தான். இந்த 2 மாதம் மட்டும் நாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு 5 வருஷம் பொறுத்துக்கிட்டோம். 2 மாதம் பொறுத்துக்க மாட்டோமா? அப்படி பொறுத்து கொண்டு செல்வோம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், உங்களிடம் நியாயமான கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களை எல்லாம் நான் கைது செய்வேன் அப்படின்னு மிரட்டுறதுன்றது ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. இதே நடவடிக்கை, இதே காலச்சக்கரம் என்பது சுழலும் பொழுது உங்களை நோக்கியும் இதே ஆயுதம் வரும் என்பதனை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.